டெல்லி வரை சென்று மண்டியிட்டு கிடக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதே நேரத்துல அதிமுகவோட உண்மை தொண்டர்கள் கூட மனம் புழுங்குற வகையில அவருடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு காட்டமான விமர்சனமா இருக்கே. முற்றிலும் உண்மையான ஒரு விடயத்தை மாண்புமிகு முதல்வர் தலைவர் அவர்கள் எடுத்து உரைத்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தோம்னாங்க, பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அவர்கள் அறிஞர் அண்ணாவை பற்றியும் அம்மையார் ஜெயலலிதாவை பற்றியும் எம்ஜிஆரை பற்றியும் தரக்குறைவாக பேசி, அதற்கு பிறகு நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று வீரவசனம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அதிமுகவை சேர்ந்த தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டுமன்றி இப்பொழுது மதுரையில் போய் முருகன் மகாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். அந்த மகாநாட்டிலே தந்தை பெரியாரை பற்றி, அறிஞர் அண்ணாவை பற்றி, அண்ணா பேரிலேயே கட்சி வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் மேடையில் இருக்கும் பொழுது தரக்குறைவான காணொலிகளை போட்டு காமித்து அறிஞர் அண்ணாவை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் மிக தரக்குறைவான முறையிலே பாரதிய ஜனதா கட்சி, அவர்களுடைய அமைப்பு, இந்து முன்னணி ஆகிய அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து கொண்டும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் தாங்கள் அடிமைகள் போல பாரதிய ஜனதா கட்சிக்கு வால் பிடித்து கொண்டு போய்கொண்டு இருப்பதை, அதன் மூலம் வரக்கூடிய ஆபத்து பிரச்சனைகளைத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றி ஐயா அன்வர் அவர்கள் இப்பொழுது அதிமுகவில் இருந்து விலகி அந்த கட்சியில் இருக்க முடியாது, அண்ணாவுக்கும் திராவிடத்திற்கும் அர்த்தமே தெரியாத ஒரு வழியிலே கட்சி சென்று கொண்டிருக்கிறது, கட்சியை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மனவேதனையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு தலைவர் அவர்களுடைய தளபதி அவர்களுடைய பெருமையை எடுத்து சொல்லி கட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நேரடியில் கூட நேற்று தெளிவாக அதிமுக எப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டுமன்றி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பொழுது டெல்லியிலே இருந்து இந்நாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன், திரு வெங்கையா நாயுடு அவர்களெல்லாம் இங்கே வந்து இங்கே கேம்ப் அடித்து அதிமுகவை எப்படி ஆக்கிரமிப்பு செய்தார்கள், அதிமுகவை வந்து அவர்கள் முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு விங்கு போல எடுத்துக்கொண்டார்கள் என்று எல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இதில் ஆபத்து என்னவென்று பார்த்தோம் என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நீட்டு திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில். இதே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவர்கள் மறைவுக்கு முன்பு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு தெளிவாக ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். தமிழ்நாட்டின் திராவிட கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும், சமூக நீதி கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவேளை நானே இறந்து போய்விட்டால் கூட தமிழ்நாட்டில் நீட்டை அமல்படுத்தக்கூடாது என்று எழுதியிருந்தார்கள். அதையெல்லாம் மறைந்துவிட்டு அம்மா பேரை சொல்லிக்கொண்டு, எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் பெரிய களங்கம் வகிக்கக்கூடிய வகையிலே எத்தனை மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டின் நலனை டெல்லியிலே அடமானம் வைத்ததில்லை, திமுகவை போல அவர்களும் தமிழ்நாட்டின் நலனுக்காக சண்டை போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலே இன்று தமிழ்நாட்டை அதிமுக கட்சியை முழுசாக டெல்லியிலே அடமானம் வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இல்ல, சேராத இடம் சேர்ந்து பொய் பிரச்சாரம் மேற்கொள்றாரு அப்படின்னு எல்லாம் கூட அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. வழக்கமாகவே ஒரு ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு அரசு வந்து இன்னும் திறம்பட எப்போ செயலாற்றும் அப்படின்னா ஒரு எதிர்கட்சி வலிமையாக களத்துல பணியாற்றும் போது திமுகவும் கூட எதிர்கட்சியாக இன்னும் சிறப்பாக களப்பணியாற்றும், மக்களிடம் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்துரைக்கும், அதன் மூலமா அரசுக்கான அந்த ஐடியாஸ் கிடைக்கும், அது இன்னும் சிறப்பாக செயலாற்றும் அப்படின்னு எல்லாம் கூட இருக்கு. ஆனா அவர் களத்துல போய் மக்கள்கிட்ட பேசுறதே ஏன் பொய் பிரச்சாரம் அப்படின்னு எல்லாம் விமர்சிக்கிறீங்க? நீங்க ஒரு உதாரணம் எடுத்துக்கங்களேன். இந்து அறநிலைத்துறை எதற்காக கல்லூரிகள் நடத்துறதுன்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். இந்து அறநிலைத்துறையில் கடந்த 100 ஆண்டுகளாக எவ்வளவு சிறப்பான பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் நடத்தி வருகிறது என்பதை பற்றி தெளிவாக எடுத்து நாங்கள் முரசொலியிலும் இப்பொழுது பல பத்திரிகையிலும் செய்தி வந்திருக்கிறது, ஊரறிந்த விஷயம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாரதிய ஜனதா கட்சி பேசுவது போல அனைவரும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களுடைய கல்வியை கெடுப்பதற்கு எப்படி பாஜக NEP போன்ற திட்டங்களை கொண்டு வந்து அழித்து கொண்டிருக்கிறதோ அதே பாணியிலே அதிமுகவின் தலைவர் பேசுவது நமக்கு உறுதியாக நாம் சொல்ல முடிகிறது, சமூக நீதி கோட்பாட்டுக்கும் தமிழ்நாட்டுடைய கோட்பாடுகளுக்கும் எதிராக அதிமுக இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் அதுவே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.